இப்போ சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். காய்கறிகளை பொடியா நறுக்கிக்கணும். நல்லா அரைச்சு வச்சிருக்கிற ஓக் ஜெனரல் கறியில இத போடணும். துருவன பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சோய் சாஸ், சாக்கே, அப்புறம் சிக்கன் சூப் ஸ்டாக்கையும் போடுறேன். செசமி ஆயில் ஊத்தி உப்பையும் மிளகையும் சேர்க்கிறேன். வெறும் கறி மட்டும் சாப்பிட்டா டேஸ்டா இருக்காதுல்ல, அதுக்கு தான் நல்லா. அவ்வளவுதான். பிசு ஒட்டுற வரைக்கும் இதை நல்லா போட்டு பிசையணும். இப்ப இது மேல சாய் அப்புறம் நிறைய உப்பு போட்டு கேபேஜும் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் இதை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்படி மடிச்சு வேக வச்சாதான் நறுக்குன்னு இருக்கும். இது போதும். இப்ப இது ஒவ்வொன்றத்தையா அடுக்கி ஃப்ரை பண்ணுவோமா? இதமான சூட்டுல வறுத்தாதான் நல்ல கலரும் டேஸ்டும் வரும். கொஞ்சம் கலர் வர ஆரம்பிச்சதும் இதுல மாவு கலந்த தண்ணியை ஊற்றி மூடி வைக்கணும். தண்ணி கொதிச்சு சலசலன்னு சத்தம் வரும்போது இதுக்கு மேல கொஞ்சம் செசமி ஆயில ஊத்தணும். நல்லா சீசன் பண்ண கியோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீசன் பண்ண ஆட் ஜெனரலுடைய கியோசா.